பசிக்குதுடா. இந்த தண்ணி குடி. இதுக்கு வந்துட்டு சாப்பாடுன்னு கேட்காமையே இருந்திருக்கும். மாப்பிள அங்க நிப்பாட்டு, அங்க ஆள் இருக்கு. தீநகர் 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 தீநகர். தீநகர் 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 தீநகர். எனது உயிர் போகாது, சூரியன் தூங்கலாம், எனது மாப்பிள டிக்கெட்லாம் எதுவும் இல்ல, ஒரு 10 நிமிஷம் டீயை சாப்பிட்டு வருவோமா? தண்ணி ஏறா முதல்ல. தண்ணியா நான் எடுக்கிறேன். மாப்பிள பேசாம நேரம் சாப்பிட்டுருவோமாடா? சாப்பிடலாமாவா? சவாரி 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 வா சவாரி வருது வாடா. டே வா மாப்பிள ஒரு வாடா, டீ வாங்கி தரேன் வாடா, போலாம் வா. சரி மாப்பிள. அசோக் பில்லர் கிண்டே, அசோக் பில்லர் கிண்டே கிண்டே கிண்டே. ஹலோ சார், நாங்க வடபழனிலேருந்து பேசுறோம். சொல்லுங்க. ஒரு கல்யாண சவாரி வர முடியுமா? வர முடியுமாவா? கண்டிப்பா வரேங்க. எங்க வரணும் சார், நம்பர் 33 அஷ்டலட்சுமி நகர் சார். 33 அஷ்டலட்சுமி நகர். உடனே வந்துடுறேன். இந்த அங்க வந்து இந்த நம்பர் வந்துருக்குதுல, போன் அடிக்கிறேன். 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன். 5 நிமிஷம் சார். சீக்கிரம் வாங்க. வந்துடுறேன். ஏய் வாடா. நடா உட்காந்து சாப்பிட்டு மாப்பிள சாப்பிட்டுட்டு இருக்கும்போது புடிங்கி தூக்கி பாரு. முக்கியம். சவாரி வந்திருக்கு. சவாரி தான் முக்கியம். வாய் விட்டு ஐயோ அம்மா. டேய் நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா. சாப்பிடும் போது புடிங்கி தூக்கி விசிறியடா. ஐயோ 2 இட்லி போச்சே. ஐயோ போச்சே. உன் புள்ள முதல் நாள் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். நான் சவால் விட்ட மாதிரியே ஒரு வாரத்தில் 1 லட்ச ரூபா எப்படியாவது சம்பாதிச்சே ஆகணும். அது நீதாம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணும். மேதாஜி உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களே வந்துட்டீங்க. ஒரு ஐஸ் பத்தியாடா. வேலையில எப்படி போச்சு? செமையா போச்சு. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசி பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே, போன் பண்ணி கேட்டுடலாம்.
ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.